கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு வந்து தேவன் மகிழ்ச்சியாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கீங்க? நிறைய பேர் கை தூக்கலை. இன்னொரு முறை சத்தமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்து மகிழ்ச்சியோடு இல்லாமல் நம்ம துக்கத்தோடு இருப்போமானால் அதில் பிரயோஜனமே இருக்காது. ஹல்லேலூயா. ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருக்கலாம், பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், பல நெருக்கங்களோடு வந்திருக்கலாம். ஆனால் நாம் வந்திருக்கிற இடம் கர்த்தருடைய சமூகம். ஹல்லேலூயா. ஒரு மனிதர்களுடைய ஒரு வீட்டை தேடி நம்ம போகலை, அல்லது ஒரு அரசாங்கத்தை நம்பி நம்ம போகலை. நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாரங்களை எல்லாம் என்மேல் இறக்கி வைங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. நம்ம இங்கே வந்து நம்முடைய பாரத்தை தலைமையிலேயே வச்சிட்டு இருந்தோன்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம மகிழ்ச்சியோடு கேட்க முடியாது. அது நமக்குள்ளே போய் கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே எல்லாவற்றையும் நம்ம இறக்கி வைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கருத்தோடு கூட நம்ம கேட்போம். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அது நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக அவர் நம்மோடு கூட பேசுவார், இடைப்படுவார். இன்றைக்கும் நாம் வாசிக்க கேட்ட சங்கீதம் 121 சங்கீதம். இந்த சங்கீதத்தை நம்ம நிறைய நேரங்களில் வாசிச்சிருப்போம், கேட்டிருப்போம். இந்த சங்கீதம் எல்லாருக்கும் ஒரு மனப்பாடமான ஒரு சங்கீதமாக கூட இருக்கும். எத்தனை பேருக்கு மனப்பாடமாக இந்த சங்கீதத்தை சொல்லுவேன்னு சொல்கிறவங்க கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். படிக்கணும். நிறைய பேர் வசனங்களை படிக்கலை. இதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன சின்ன சங்கீதங்கள், சின்ன சின்ன வசனங்கள், இதெல்லாம் நம்ம வந்து மனதில் நம்ம ஏற்றிக்கொள்ளும் பொழுது இந்த வசனம் சில சூழ்நிலைகளிலே நமக்கு அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது, கர்த்தருடைய வசனங்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாகவே நாம் இருக்கிற நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் உட்கொள்ள நாம் பிரயாசப்படுவோம். இந்த 121 சங்கீதம் ஒரு பாதுகாப்புகள் நிறைந்த ஒரு சங்கீதமாக நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம பிரயாணப்படும் பொழுதெல்லாம் இந்த சங்கீதத்தை என்ன சொல்வோம், நம்ம வாசிப்போம், அல்லது நம்ம ஜெபிக்கும் போது சொல்லுவோம். ஏனென்றால் இந்த சங்கீதம் அப்படிப்பட்டதான வாக்கு தத்தங்களை உள்ளடக்கிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது. கர்த்தர் உன் போக்கிலும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தீங்கும் உன்னை அணுகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன் ஆத்துமாவை காப்பார், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி நிறைய வாக்குத்தத்தங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 8 வசனங்கள் தான் இருக்குது. இந்த அதிகாரத்தில் 6 முறை காப்பார், காக்கிறவர் அப்படின்னு சொல்லி 6 இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த சங்கீதத்துக்குள்ளாக அநேக பாதுகாப்பான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம அதிலிருந்து தான் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த மாதத்தில் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு பிறகாலே உங்களை காக்கிறவராயிருப்பார். அப்போ ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்கு தத்துவமும் காக்கிறவர் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணினார். இந்த கடைசி வாரத்திலும் அந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது காக்கிறவராக இருக்கிறார், காப்பார் என்று சொல்லி நம்ம தியானிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதத்திலே 6 வசனத்தை நாம் வாசிக்கலாம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆமென். உன்னை சேதப்படுத்துவதில்லை என்ற இந்த வார்த்தையை கொண்டு இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக.
நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதங்களில் சேதங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம், அல்லது நம்ம பார்த்திருக்கிறோம், கேள்விப்படுகிறோம். பல விதங்களிலே, குறிப்பாக நாம் சொல்லப்போனால் சில நேரங்களில் இயற்கை சீற்றங்கள் மூலமாக, மழை வெள்ளங்கள் போன்ற காரியங்களிலே, அல்லது சில நேரங்களில் நெருப்பு பிடித்து கொள்வதன் மூலமாக பல சேதங்கள் நம்முடைய தேசத்திலும் அல்லது பல குடும்பங்களிலும் சந்திக்கிறதை பார்க்கிறோம். சில குடும்பங்களிலே கணவனோ அல்லது பிள்ளைகளோ மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள் அதில் என்ன செய்கிறாங்க, வீட்டில் வந்து எல்லா பொருட்களையும் என்ன செய்வாங்க, சேதப்படுத்துவாங்க. அநேக குடும்பங்களில் நாங்கள் கேட்டிருக்கோம். வந்து எல்லா டிவியை புடைச்சிருவாங்க, பாத்திரங்களெல்லாம் போட்டு நொறுக்கிடுவாங்க, எல்லாவற்றையும் சேதப்படுத்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறதெல்லாம் பார்க்கிறோம். இப்படி சேதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பல விதங்களிலே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கு வசனம் சொல்லுகிறது உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சேதங்கள், நாம் சந்திக்கிற சேதங்கள், இவைகளெல்லாம் இல்லாமல் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், நாம் சேதப்படுத்தாதபடி நாம் காக்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேக குறிப்புகளை நாம் பார்க்கலாம். முதலாவதாக இந்த சங்கீதத்தின் முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சேதங்களை நாம் அனுபவிக்காமல் நாம் காணப்பட வேண்டும் என்றால், சேதங்கள் இல்லாமல் நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால், முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சேதங்களை எல்லாம் அவர் மாற்றி அவர் சேதமில்லாமல் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அநேக நன்மைகள் உண்டு, அநேக அற்புதங்கள் உண்டு. அதில் ஒன்று, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சேதமில்லாமல் அவர் நம்மை பாதுகாக்கிறார். எல்லா விதத்திலும், ஒருவேளை சரீர பிரகாரமான பலத்திலே நமக்கு சேதம் வரலாம், வியாதி நிமித்தமாக நம்முடைய பலன் சேதமடையலாம், அல்லது எதிர்பாராத விதமாக பொருட்கள் சேதமடையலாம். ஆனால் எல்லாவற்றிலும் நம் ஆண்டவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது, வேதத்தில் எத்தனையோ உதாரணமான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டதை பார்க்கிறோம், அவருடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்பட்டதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஆண்டவரை நோக்கி நாம் கண்களை ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் சேதங்கள் வராது. ஹல்லேலூயா! அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே அவர் வானத்தில் இருந்தாலும் அவருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா! நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், வனாந்திரத்திலே ஆகார் ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே, தண்ணீரற்ற சூழ்நிலையிலே, வெறுமையான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரை நோக்கி சத்தமிட்ட பொழுது அங்கு ஆகாரை ஆண்டவர் கண்டார். ஆகார் ஆண்டவருக்கு அப்படிதான் பெயர் கொடுத்தாள், என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. அவர் உயர இருந்தாலும் மனிதர்கள் ஒருவேளை நாம் பார்த்தாலும் பார்க்காதது போல போய்விடலாம், நம்மை கண்டும் காணாதவர் போல போய்விடலாம். ஆனால் ஆண்டவர் அவர் உயர வானத்தில் இருக்கிற தேவனாய் இருந்தாலும் அவருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் அவர் பதில் கொடுப்பார். அவர் நம்முடைய முகத்தை நோக்கி பார்ப்பார். யோபு ஒரு நாள் ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஆண்டவர் யோபின் முகத்தை பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! ஆண்டவர் யோபின் முகத்தை நோக்கி பார்த்த பொழுது யோபனுடைய வாழ்க்கையில் சேதமாகின எல்லாவற்றையும் அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். இன்றைக்கும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே நாம் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமானால்
நீங்கள் மனிதர்களை பார்க்க வேண்டாம். நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. எப்போ முகம் பிரகாசிக்கும்? எல்லாம் நமக்கு கிடைக்கும் பொழுது, நம்ம எல்லாவற்றையும் நாம் உடையவர்களாக இருக்கும் பொழுது. இல்லைன்னா நம்முடைய முகம் எப்படி இருக்கும்? இருள் அடைந்து போயிருக்கும். முகம் தொங்கப்பட்டு உட்கார்ந்துருப்போம் நம்ம. ஆனால் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறார். நமக்கு ஒரு சேதமும் இல்லாமல் அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் சேதங்களை நாம் அடைய மாட்டோம். 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. போதும் பாருங்க, இந்த இடத்துல யார் சேதமடைய மாட்டாங்கன்னு போடப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்திலே உள்ள எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற காரியங்களிலே ஒன்றுதான் அவர்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேரிலே நம்ம வைத்திருக்கிற விசுவாசம், அந்த இதில் ஒரு பட்டியலாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் செய்வாங்க? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அப்போது விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நம்ம செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு வெற்றியை கொடுப்பார். நாம் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம கேட்குற ஒரு வியாதி என்ன தெரியுமா? ஃபுட் பாய்சன். என்ன ஆயிடுச்சு? ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பாய்சனாக தான் இருக்குது. அப்போது ஃபுட்டு பாய்சனாக மாறி நம்முடைய சரீரத்தை கெடுக்குது. அப்போ கெடுக்கப்படும் பொழுது நம்ம சரீரம் முழுவதும் பாதிக்கப்படுகிறத பார்க்குறோம். நம்ம எடுத்துக்கொள்ளுகிற ஆகாரத்திற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தி நாம் ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் அதை புசிக்கும் பொழுது, நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வாங்கி புசியுங்கள், விசாரிக்க வேண்டியதில்லை. அடுத்த வசனம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வேளை கடைக்கு போனாலும் சரி, அல்லது நம்ம விருந்து வீட்டுக்கு போனாலும் சரி, எந்த ஆகாரத்தை நமக்கு முன்னால் வச்சாலும் அதை நம்ம ஒன்றையும் விசாரிக்காமல் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தி நாம் அதை புசிக்கும் பொழுது அது நம்மை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம சாப்பிடும்போது கூட ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்கிறதில்ல, ஒரு ப்ரேயரோடு நம்ம சாப்பிட்றதில்ல. ஹல்லேலூயா. எத்தனையோ இடங்களில் அந்த ஆகாரத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் கிருபையாய் நம்மை போஷிக்கிறார். அந்த நம்ம உட்கொள்ளுகிற ஆகாரம் நம்முடைய சரீரத்திற்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக நம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தி நாம் புசிக்கும் பொழுது அது நம்மை சேதப்படுத்தாது. சர்ப்பங்களை எடுத்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாது. மற்ற எந்த காரியம் அந்த பட்டியலில் நீங்கள் பார்க்குற எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யும் பொழுதும் அது நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் செய்வீர்களானால் உங்களை சேதப்படுத்தாமல் கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ளாய் வேண்டும். நம்முடைய முற்பிதாக்களுடைய காலங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்குள்ளாக இருந்த விசுவாசம், சாராளுக்குள்ளாக இருந்த விசுவாசம், அவர்கள் விசுவாசிகளுக்கு தகப்பனாக தாயாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளாக அப்படிப்பட்டதான விசுவாசம் காணப்பட்டது. நோவாவுக்குள்ளாக இருந்த விசுவாசம், மழையே பார்க்காத நோவா ஆண்டவர் சொன்ன
காரியத்தை அப்படியே விசுவாசிக்கிறார். மழையை பெய்ய பண்ணுவேன்னு சொல்கிறாரு. நோவா விசுவாசித்து ஆண்டவர் சொல்லுகிறது அப்படியே செய்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது, நாம் விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றும் சேதமில்லாமல் பாதுகாக்கப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிகளின் பட்டியலே நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். பட்டியலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு முன் உதாரணமாக இன்றைக்கு நமக்குள்ளாக சின்ன சின்ன காரியங்களில் கூட நம்ம ஆண்டவரை தேடுகிறத விட மற்ற காரியங்களை நான் நம்பி போகிறோம், மற்ற மனிதர்களை நம்பி போகிறோம், அல்லது நம்மிடத்தில் இருக்கிற பணங்களை நாம் நம்புகிறோம், நம்மிடத்தில் இருக்கிற பதவிகளை நம்ம நம்புகிறோம், படிப்பை நம்புகிறோம். ஆனால் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவரிடத்தில் காணப்பட வேண்டிய விசுவாசம் நமக்குள்ளாக இல்லாதபடியினாலே அநேக நேரங்களில் நாம் பல சேதங்களை நாம் சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே சேதங்கள் இல்லாமல் கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக அந்த விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. சில நேரங்களில் நம்முடைய விசுவாசம் அற்று போகக்கூடிய அளவுக்கு சில காரியங்கள் நடக்கும். விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவே இல்லை. ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி நடந்தாலும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். சில நேரங்கள் அந்த காரியம் நடக்காமல் கூட போகலாம். ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு நன்மைக்காக அவைகளை அனுமதிக்கிறார். ஆனாலும் என்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் பேரில் இருக்கிறது, என்னுடைய விசுவாசம் ஆண்டவருடைய பேரில் தான் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை நாம் செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி கொடுக்கிறார். சேதங்கள் இல்லாமல் அவர் பாதுகாத்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது சேதங்கள் ஏன் நமக்கு அணுகுவதில்லை என்று பார்ப்போமானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நாம் முந்தின வசனத்திலும் நான் இதை வாசித்தோம். ஆனால் அங்கு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று சொல்லி, அங்கு விசுவாசிக்கிறவர்கள் சேதப்பட மாட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் நிறைய நேரங்களில் பயன்படுத்துவதில்லை. ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு நாம் செய்கிற அல்லது நாம் சொல்லுகிற காரியங்களை கர்த்தர் நடப்பிக்கிறார். எத்தனையோ நேரங்களில் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காரியம் நடக்கட்டும் அப்பா, இந்த வியாதி சுகமாகட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, எனக்கு இந்த வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த நாமத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது அல்லது அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தி நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சேதங்கள் இல்லாமல் நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆனால் சின்ன சின்ன காரியங்களை பார்த்து நம்ம பயந்து போகிறோம். சின்ன சின்ன மிருகங்களாக இருக்கலாம், பல்லி பூரானாக இருக்கலாம், கரப்பாம்பூச்சி, இப்படிலாம் பயப்படுவோம். அல்லது ஒரு சின்ன வியாதி வந்துருச்சுன்னா நம்ம பயந்துருவோம். சில நேரங்களில் வியாதி வந்த உடனே இது என்ன நடக்குமோ, இந்த வியாதியில் அகப்பட்டவங்களாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அவங்களுக்கும் இப்படிப்பட்ட வியாதி வந்துச்சு, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சிச்சு என்று சொல்லிலாம் நம்ம யோசிப்போம். ஆனால் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய அதிகாரத்தோடு கூட நம்ம அந்த வியாதியை நாம் துரத்தும் பொழுது அந்த வியாதி நம்மை மேற்கொள்ளாது, அந்த வியாதியை நாம் மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வியாதியின் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், இயற்கையின் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், சத்ருவின் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், சகல வல்லமைகளின் மேலும் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் சொல்லும் பொழுது, அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சேதமும் வராது. வியாதி உங்களை சேதப்படுத்தாது.
மற்ற மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு சேதங்கள் வராது. வேதத்திலே நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 3, 5, 6 வசனங்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டும் ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். 6ஆம் வசனம். வீக்கம் கொண்டு அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இங்கு பவுலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த பவுலுடைய வாழ்க்கையில் அதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து அவங்க விலகி வராங்க. வந்து அவங்க இளைப்பாறும் பொழுது அந்த விறகுகளுக்குள்ளாக அந்த நெருப்பின் மேலே போடுகிற அந்த விறகுகளுக்குள்ளாக என்ன இருந்துச்சாம்? ஒரு விரியன் பாம்பு. அந்த விறகுகளுக்குள்ளாக இருந்த அந்த பாம்பு அந்த பவுலுடைய கையை கவ்வி கொண்டது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த மக்கள் எல்லாரும் பேசிக்கொள்கிறாங்க. தண்ணியெல்லாம் கடந்து வந்துட்டான், கப்பல் சேதத்தெல்லாம் தாண்டி வந்துட்டான், ஆனாலும் பாவம் அவனை விடலை, சாவு அவனை தொடர்ந்து வருது, அதனால தான் இந்த பாம்பு அவனுடைய கையை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவ்வளோதான், உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவன் சாக போகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க. பவுலுடைய காதுகளில் நிச்சயமாக இந்த வார்த்தை விழுந்திருக்கும். இன்றைக்கி கூட நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் சில பிரச்சனைகளுக்குள்ளாக போகும் பொழுது மனிதர்களுடைய வார்த்தைகள் இப்படி தான் இருக்கும். இந்த பிரச்சனைக்குள்ளேருந்து நீ மீண்டு வரவே முடியாது, அல்லது இந்த போராட்டத்திலேருந்து நீ வெளியே வரவே முடியாது, உனக்கு இந்த வேலை கிடைக்காது, இதோடு அவ்வளோதான், அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இவன் செத்துருவான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே பாருங்கள் பவுலுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு. அவன் கையை உதறி போட்டு அவன் போயிட்டான். அவனுடைய கையில் இருந்த பாம்பை உதறி போட்டுட்டு பவுல் பாட்டுக்கு போயிட்டாரு. மறுபடியும் அதே ஜனங்கள் பேசுகிறாங்க, இவன் சாவான்ல நினச்சோம், ஆனால் இவனுக்கு ஒன்றுமே நடக்கலையே, ஒரு சேதமும் உனக்கு உண்டாகலையே. அதுக்கு முந்தி கொலை பாதகன்னு சொன்னவங்க, இவன் செத்து போயிடுவான்னு சொன்னவங்க, இப்போ அவனை பார்த்து சொல்கிறாங்க இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி மனிதருடைய வார்த்தைகள் நம்மை பயமுறுத்தும்படியாக கடந்து வரலாம், நம்மை ஒருவேளை அப்படியே மூழ்க பண்ணுகிறதாக கூட காணப்படலாம். நம்ம அவைகளை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது, உதறி போட்டு போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. உதறி தள்ளி விட்டு போயிட்டே இருக்கிறாரு பவுல், ஒரு பாட்டுக்கு போயிடுறாரு. ஜனங்களுடைய வார்த்தை அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். அவனுடைய வியாதியஸ்தரெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க, வியாதியஸ்தரெல்லாம் அவனை தேடி வராங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் சுகமடையணும், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அதே பவுலை தேடி ஜனங்கள் வராங்க. அங்கே பவுல் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவருடைய நாமத்தினாலே, ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தினாலே அங்கே அநேக ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சேதங்கள் வராது, மற்றவர்கள் அதை பார்ப்பார்கள், மற்றவர்களுக்கு நாம் கர்த்தருடைய நாமத்தை அந்த இடத்துல மகிமைப்படுத்தி காண்பிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது நம் மூலமாக உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் அந்த அதிகாரத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனா உடனே ஊழியக்காரர்களை கூப்பிடணும், பாஸ்டரை கூப்பிடணும், அவங்க வந்து ஜெபம் பண்ணாதான் நடக்கும், அப்படி இல்லை. நீங்கள் அதிகாரத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் சேதமில்லாமல் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்ப்போம் தானியேல் 6:10. தானியேலோ வென்றால்
அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இங்க பார்க்கும் பொழுது நான் முதலாவது பார்த்தோம், பவுலுக்கு என்ன செய்யல, அந்த விரியன் பாம்பு சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது தானியேலை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நாட்களில் அந்த ராஜாவுடைய கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்படுகிறது. ராஜாவை தவிர வேற யாரையும் ஆராதிக்கக்கூடாது, வணங்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்தில் அங்குள்ள மக்கள் தானியேல் பேரில் ஏதாவது ஒரு குற்றத்தை சுமத்த வேண்டும் என்று சொல்லி இப்படி இந்த காரியத்தை ஏற்படுத்துகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே தானியேல் என்ன செய்கிறார், அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கல, ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படலை, ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக இல்லாதபடியினாலே தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தான் முன்பு செய்து வந்தபடியே, அல்லேலூயா, தான் முன்பு செய்து வந்தபடியே ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். சில நேரங்களில் உபத்திரவங்கள் வரும் பொழுது நாம் எப்படி ஆண்டவரை நாம் தேட முடியும்? தானியேல் முன்பு செய்து வந்த அந்த பழக்கமுடையவனாக இருந்தபடியினால தான் தானியேல் ஆண்டவரை தேடினார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த பழக்கம் இல்லாத சூழ்நிலையில் பிரச்சனைகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்பொழுது நாம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க முடியாது. அதை பார்த்து அதற்கு தான் நாம் கீழ்ப்படிந்து போக வேண்டியதாக இருக்கும். தானியேல் அன்றைக்கு ஒருவேளை கீழ்ப்படிந்து போயிருந்தா இன்றைக்கி நம்ம தானியேலை குறித்து பேசி கொண்டிருக்க மாட்டோம். தானியேலை குறித்து நம்ம வேதத்தில் வாசித்திருந்திருக்க முடியாது. தானியேல் அந்த இடத்துல கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல வைராக்கியமாய் அங்கே நின்றபடியினாலே அங்கு அந்த மனிதர்கள் மூலமாக அந்த ராஜா வேறு வழி இல்லாமல் தானியேலை சிங்கக்கபியில் போட வேண்டியதாயிருச்சு. ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம்தான். தானியேலை சிங்கக்கபியில் போடணும் அப்படின்னு சொன்னோடனே ராஜாவுக்கு எப்படியோ தானியேலை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேடுறாரு. ஆனால் ஒன்றும் செய்ய முடியலை. பத்திரத்துக்கு ராஜா தான் கையெழுத்து வச்சுருக்காரு, கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ராஜா சொல்கிறாரு, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருப்பார் என்று சொல்லி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. துயரத்தோடு கூட அனுப்புகிறார். ராஜாவுக்கு ராத்திரி முழுக்க தூக்கம் வரல, சாப்பிடலை, எந்த ஒரு கீத வாத்தியங்களையும் அவர் அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க. அப்போது காலை விடிகிற வரைக்கும் காத்திருக்கிறாரு. விடிஞ்ச உடனே சிங்கக்கபி கிட்ட போயிட்டு தானியேல் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்தோடு கூட துயர சத்தத்தோடு போகிறாரு. தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு கேட்குறாரு. தானியேல் பதில் சொல்கிறார் பாருங்க. அந்த 6வது அதிகாரத்தில் 23வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷம். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு 21. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் பாருங்க, ராஜா துயர சத்தமா வந்து கேட்கிறாரு. அங்கு தானியேல் உற்சாகமா ஒரு பதில் கொடுக்கிறார் பாருங்க. ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு தானியேலுக்குள்ளாக காணப்பட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? தானியேல் தைரியமாக சொல்கிறாரு, ஆண்டவர் என்னை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு என்னை பாதுகாத்தார், சிங்கங்களுடைய வாயை அவர் கட்டி போட்டார். ஏன் தெரியுமா? நான் குற்றமற்றவனாய் அவருக்கு முன்பாய் காணப்பட்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவளாய் இருக்கிறேன் அல்லது நான் குற்றமற்றவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? இன்றைக்கி ஆண்டவர் சேதமில்லாமல் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால்
கர்த்தருக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களாக இருக்கணும். நான் நீதிகேடு செய்யாமல் இருந்தேன் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார். இப்போ தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் மிகவும் உண்மையுள்ளவராக இருந்தார். சிங்கங்களின் வாயை ஆண்டவர் கட்டி போடும்படியாக தானியேலுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அவ்வளோ பிரியமாக இருந்துச்சு. ஆண்டவர் சொல்கிறார்ல, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் முந்தியே நான் உனக்கு பதில் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு முன்பதாக நாம் குற்றமற்றவர்களாக இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு முன்பதாக நாம் நீதி கேடு செய்யாதவர்களாக இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சேதமில்லாமல் பாதுகாக்கிறார். அது சிங்க கெபியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நமக்கு முன்பதாக எத்தனையோ விதமான சிங்கங்கள் வரலாம். சிங்கங்கள் ரூபத்தில் பிசாசு வருவான். அதனால தான் வேதத்தில் அவனுக்கு அப்படி ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். சிங்கத்தை போல பிசாசு வரலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக நாம் குற்றமற்றவர்களாக நாம் நீதியாக இருப்போமானால் நமக்காக கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். சிங்கங்களை கட்டும்படியாக, சிங்கங்களை அழிக்கும்படியாக அவர் தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார். சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்தாது, எந்த பிசாசும் நம்மை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நாம் குற்றமற்றவர்களாய் வாழ நாம் பிரயாசப்படுவோம். அதே தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோனுடைய வாழ்க்கையிலும் அங்கும் இதே பிரச்சனை. ராஜா ஒரு பொற்சிலையை நிறுத்தி, இந்த சிலையை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அந்த 3 வாலிபர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ராஜாவுக்கு இதை குறித்து உத்தரவு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருப்பார், நாங்கள் எங்கள் ஆண்டவரை தவிர வேறு ஒன்றையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அந்த இடத்துல வைராக்கியமாய் நிற்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்த வாசித்து பார்ப்போம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பாருங்க, ராஜாவுடைய கட்டளைக்கு மீறினபடியினாலே இந்த 3 வாலிபர்களும் அந்த அக்கினி சூளையிலே போடப்படுறாங்க. இன்றைக்கி பாடின பாட்டிலெல்லாம் அப்படி தான் வந்துச்சு. அந்த அக்கினி சூளையை இந்த 3 வாலிபர்களுக்காக 7 மடங்கு சூட பெருக்குறாங்க, 7 மடங்கு சூடாக்குறாங்க. ஆனாலும் கூட இந்த 3 வாலிபர்களும் கர்த்தருக்கு முன்பதாக அவர்கள் உத்தமர்களாக இருந்தார்கள். கர்த்தருக்காக அவர்கள் வைராக்கியம் பாராட்டினார்கள். அந்த 3 வாலிபர்களுக்காக கர்த்தர் இறங்கி வருகிறார். அக்கினி சூளையில் அவர் இறங்கி வருகிறார். அக்கினி அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு, அவர்கள் மேல் அக்கினி மனம் கூட வீசாதபடிக்கு, அவருடைய தலையில் உள்ள முடி கூட கருகாதபடிக்கு கர்த்தர் அவ்வளவாய் பத்திரமாய் பாதுகாக்கிறார். அவ்வளோ பத்திரமாய் அவர்களை பாதுகாத்தார். ஏன் தெரியுமா? அந்த 3 வாலிபர்களுக்குள்ளாக இருந்த வைராக்கியம், அந்த 3 வாலிபர்களுக்குள்ளாக இருந்த உண்மை, அவர்களுக்குள்ளாய் இருந்த குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. மற்றவர்கள் அவர்களை குற்றப்படுத்தும்படியாக அவர்களை சில காரியங்களை கொண்டு வந்தாலும் கூட அந்த இடத்துல கர்த்தர் அவர்களை குற்றமற்றவர்களாய் அவர்களை பார்க்கிறார். இன்றைக்கு கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நம்மை தேடி வரும், நிறைய நேரங்களில் நம்ம சந்திக்கிறோம். ஆனால் அந்த குற்றத்திற்கு நாம் உடன்படாமல் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சேதங்களை அனுமதிக்காமல் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கு சர்ப்பங்கள் சேதப்படுத்தாது, சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்தாது, அக்கினியும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இதை மீறி நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் சேதங்கள் வருகிறது என்றால் அதற்கு நாம் தான் காரணமாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில தவறுகள் சேதங்களை கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். என்னென்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் புஸ்தகம்
27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தான் நாம் பவுலுடைய காரியத்தில் நம்ம பார்த்தோம். 28ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். 27ஆம் அதிகாரத்தில் அவங்க ஒரு கடல் யாத்திரை புறப்பட இருக்கிறார்கள். அங்கே பவுல் சொல்லுகிறார், 9ஆம் வசனத்தில் வாசிங்க. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். பாருங்க, இந்த இடத்துல பவுல் ஒரு ஊழியக்காரராக அங்கே செயல்படுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரராகி அந்த பவுல் சொல்லுகிறார், மனுஷரே, இந்த யாத்திரையை செய்ய வேண்டாம். இந்த பிரயாணம் நமக்கு இந்த நேரத்திற்கு ஏற்றதல்ல. இந்த பிரயாணத்தை நாம் செய்வோமானால் பொருட்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் அது ஆபத்தாக முடியும். ஆகவே இந்த பிரயாணத்தை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அங்கே அந்த கேட்கிற மக்களுக்கு அது ஒருவேளை எப்படி தோன்றினதோ தெரியல. பவுலுடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்கல. அதற்கு மாறாக 11ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். இந்த பவுல் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்பாமல் கப்பல் எஜமானையும் மாலுமியையும் அதிகமாக நம்பினான். ஏன் தெரியுமா? ஜனங்கள் அவங்கள நம்பினாங்க. ஒருவேளை கப்பல் எஜமான் சொல்லியிருப்பார், எந்த சேதம் வந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய கப்பல் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அதனால் அந்த கப்பலில் எந்த சேதமும் உங்களுக்கு வராதுன்னு சொல்லியிருக்கலாம். அல்லது இந்த மாலுமி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டானவர், அதனால் அவர் நம்மளை நேர்த்தியாக கொண்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதனால் அவங்களுடைய நம்பிக்கை யார் மேலே போயிடுச்சு? மாலுமி மேலே போயிடுச்சு, கப்பல் எஜமான் மேலே போயிடுச்சு. ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, ஊழியக்காரன் சொன்ன எச்சரிப்புக்கு செவி கொடுக்கலை. ஆனால் அந்த நேரம் அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக தான் இருந்துச்சு. அவங்க முதல்ல புறப்படும் பொழுது 13ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவங்களுக்கு தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் தாங்கள் கோரினது கை கூடி வந்ததென்று எண்ணி. போதும் பாருங்க, முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது எப்படி தான் இருந்துச்சு? அங்கே எச்சரிப்பு பெற்றும் அவங்க மீறி செல்லும் பொழுது முதல்ல அது நல்லா தான் இருக்கும். அப்போ அவங்களுடைய நினைப்பு எப்படி ஆயிடுச்சு? அந்த பவுல் சொன்னதை கேட்டிருந்தோன்னா இந்த பிரயாணத்தை நம்ம தொடங்கியிருக்க முடியாது. நல்ல வேளை நம்ம ஆரம்பித்தோம், நமக்கு எல்லாமே இயற்கையெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்குது, நமக்கு எல்லாம் கைகூடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவங்க கடந்து போகிறாங்க. ஆனால் அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அந்த மெதுவான அந்த சூழ்நிலை, அந்த சுமூகமான ஒரு சூழ்நிலை கொஞ்ச நேரம்தான். 14ஆம் வசனத்தை வாசிங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிளியோன் என்ற கடும் காற்று, பாருங்க, மெதுவான காற்று, தென்றல் முதல்ல வந்துச்சு. அவங்க அது மேலே அப்படியே சாஞ்சிட்டாங்க. எல்லாம் நமக்கு ரொம்ப அழகாக போகுது. ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு கடுங்காற்று அவர்களை மோத ஆரம்பித்தது. மோதி அடிக்க ஆரம்பித்த உடனே அந்த கப்பலில் அவங்க மிகவும் கஷ்டப்படுகிறத பார்க்குறோம். நீங்கள் வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை வாசிங்க. என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் இறக்கி விடுறாங்க, அந்த பாய் மரத்தெல்லாம் இறக்கி விடுறாங்க, ஏதேதோ முயற்சி எடுக்கிறாங்க. மாலுமியால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ காற்று எங்கே கொண்டு போதோ அந்த திசைக்கு தான் கப்பல் போகுது. ஆனால் கடலில் உள்ள அந்த கப்பலில் உள்ள எல்லா சரக்குகள், பொருட்கள் எல்லாவற்றையும் தூக்கி வீசுகிறாங்க கடலில். எல்லாம் சேதமாயிருச்சு. கப்பலில் உள்ள தளவாடங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கப்பலை வெயிட்லெஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகுந்த பிரயாசம், பயத்தோட, வேதனையோடு கூட நின்று கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் மறுபடியுமாக ஊழியக்காரர் எழும்பி சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், உங்களுக்கு நான் ஒரு எச்சரிப்பு கொடுத்தேன், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நான் சொன்னேன், நீங்கள் எங்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கல. இப்போ ஊழியக்காரர் சொல்கிறாரு, 20ஆம் வசனம், அநேக நாளாய் சூரியன்
சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது. ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது என்று சொல்லி அங்க ஊழியக்காரர் சொல்லுகிறார். நான் முதலே சொல்லும் பொழுது நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. ஆனால் நேற்று ராத்திரி நீங்கள் அதை தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா தெரியும். ஆண்டவர் ராத்திரியில் என்னோடு பேசினார். உன்னோடு கூட இருக்கிற மக்களையும் நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதனால் பொருள் சேதம்தான் ஏற்படுமே தவிர உங்கள் ஒருவருக்கும் பிராண சேதம் ஏற்படாது என்று சொல்லி ஊழியக்காரர் அவர்களை தைரியப்படுத்துகிறார். பவுல் அவர்களை தைரியப்படுத்துகிறார். அதை போலவே ஒருவருக்கும் ஒரு சேதமும் அணுகாமல் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். ஊழியக்காரருடைய வார்த்தை எச்சரிப்பாக சில நேரங்களில் வரும். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆலோசனையாக வரும், நமக்கு எச்சரிப்பாக வரும். நம்ம அதை நாம் கீழ்ப்படியும் பொழுது, அதை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதை நாம் அசட்டை பண்ணுவோமானால், அதை நாம் கேட்க மறுப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல சேதங்களை நாம் அனுபவிக்க வேண்டியதாக மாறுகிறது. வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். கர்த்தருக்கு விரோதமாய் நாம் எழும்புவோமானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு நம்ம விரோதமாய் நாம் எழும்பாதபடிக்கு நாம் செவி கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே அவர் நம்மோடு கூட இருந்து எந்த சேதமும் அணுகாமல் அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக வாசிப்போம், நேரம் ஆயிடுச்சு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:36. எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவன் எவனோ அவன் தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்கள் தன் ஆத்துமாவை சேதப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்களுக்கு விரோதமாக அல்லது மற்றவைகளுக்கு விரோதமாக நாம் செய்கிற காரியம் பெரிதல்ல. ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக நாம் செய்யும் பொழுது நம்முடைய சரீர பிரகாரமாக, உலக பிரகாரமாக நம்முடைய காரியங்களிலே சேதமல்ல, ஆத்துமாவிலே நாம் சேதம் அடைகிறோம். நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றது. ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய ஆத்துமா சேதம் அடைகிறது. ஒருவேளை மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாள், கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு ஏதேன் தோட்டத்தை கொடுத்து அழகாக வைத்திருந்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக அவர்கள் சர்ப்பத்தின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்றபடியினாலே அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். மேன்மையான ஆசீர்வாதங்களை இழந்து போனார்கள். அதற்கு மாறாக இன்னொரு நபரை குறித்து நம்ம பார்க்கலாம். அதே ஆதியாகமத்தில் யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யோசேப்புக்கு விரோதமாக பாவம் வருகிறது. இந்த யோசேப்பு சொல்லுகிறார், கர்த்தருக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு நான் உடன்படுவது எப்படி? ஒருவேளை வேற யாரும் எங்களை பார்க்கல, என்னை பார்க்கல, ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். இது பாவமானது, இது பாவம், இதை நான் செய்யக்கூடாது. இதை செய்வேனானால் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறேன். அது என் ஆத்துமாவை பாதிக்கும், ஆத்துமாவை கெடுத்து கொள்ளுகிற காரியங்கள். இன்றைக்கு அப்படிப்பட்டதான பாவங்கள் நமக்குள்ளாக வருமானால் நம்முடைய ஆத்துமாவை சேதப்படுத்தி கொள்ளுகிறோம். ஆத்துமா விலையேற பெற்றது. கர்த்தர் விலையேற பெற்ற இரத்தத்தை கொடுத்து நம்முடைய ஆத்துமாவை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த ஆத்துமாவை பாதுகாப்பது மிகுந்த அவசியம். கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருமானால் அதற்கு எதிர்த்து நில்லுங்கள். பாவத்திற்கு நாம் எதிர்த்து நிற்போம். பாவத்திற்கு நாம் இடம் கொடாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு பலன் கொடுங்கப்பா, இந்த பாவம் என்னை விட்டு நீங்கி போக எனக்கு பலன் கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நாம்
செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் பல சேதங்கள் நிச்சயமாய் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். நிறைய நேரங்களில் குடும்பங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம், சபையிலே சொல்லுகிறோம். ஆனால் அநேகர் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது தங்களுடைய ஆத்மாவை கெடுத்து கொள்ளுகிறார்கள். பல பாவங்களிலே மீண்டு வர முடியாமல் பாவமான வாழ்க்கையில் இருந்து ஆத்மாவை கெடுத்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆத்மா சேதமடைகிறதை பார்க்கிறோம். நாம் ஒப்பு கொடுப்போம். இஸ்ரவேல் மக்கள் பொன் கன்றுக்குட்டியை தங்களுக்கென்று உண்டாக்கி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தரை கோபமூட்டினார்கள். மோசே ஆண்டவர்கிட்ட போய் பரிதபிக்கிறார், ஆண்டவரே அவர்களை மன்னிங்க, இல்லைன்னா என் பேரை கிறுக்கி போட்டுருங்க. ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு விரோதமாக பாவம் செய்தவர்கள் அந்த மக்கள், அவர்களுடைய பேரை நான் கிறுக்கி போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது கர்த்தருடைய கோபம் நம்ம மேல் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய ஆத்துமாவை சேதப்படுத்தாமல் நம்மை காத்து கொள்வோம். கர்த்தர் நம்மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை பலவிதங்களிலே சேதங்களை நீங்கள் கண்டு சேதங்களை அனுபவித்து நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அன்றைக்கு பவுலுடைய வார்த்தையை அசட்டை செய்து சேதமடைந்த பிறகு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தைரியம் அடைந்ததைப் போல ஒவ்வொரு நேரமும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்மை தைரியப்படுத்துகிறார். இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. திராட்சை ரசத்தை கொடுக்கிற திராட்சை தோட்டம் திருச்சபையாகிய நாம் தான். திருச்சபை ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு திராட்சை தோட்டம். இதில் கொண்டு வந்து ஆண்டவர் நம்மை திராட்சை தோட்டங்களாக இங்கே வைத்திருக்கிறார். திராட்சை தோட்டங்களாகிய நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறாராம்? காப்பாற்றுகிறார். எப்படி காப்பாற்றுகிறார்? அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜீவ தண்ணீராகிய அந்த வசனங்கள் சபையிலே அடிக்கடி நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அனுதினமும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அந்த திராட்சை தோட்டம் சேதமடைந்து விடக்கூடாது. அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மேல் கரிசனையோடு கூட அதை செய்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை காப்பாற்றுகிறார். இரவும் பகலும் நம்மை காப்பாற்றுகிறார். இன்றைக்கு வாசித்த சங்கீதத்தில் கூட அதை தான் நம்ம வாசித்தோம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. அவர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை காக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் ஆலயத்தை வைத்திருக்கிறார், ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். ஆலயத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் அதற்கு தான் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இங்கு வரும் பொழுது ஜீவ தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. வசனங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பிக்கிறது. நீங்கள் சேதமடையாமல் உங்களை பாதுகாத்து கொள்ள அது ஏதுவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை திராட்சை தோட்டங்களாக வைத்து உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். சேதமில்லாமல் உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இதுவரை பலவிதமான சேதங்களை நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளின்படி தேவனை நோக்கி நீங்கள் பாருங்கள். விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறவர்களாக இருங்கள். அது மாத்திரமல்ல, தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து நாம் தியானித்ததை போல தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக, நீதி நியாயக்கேடு செய்யாதவர்களாக நாம் காணப்படும் பொழுது
நம்மை எந்த காரியமும், அக்கினியாக இருக்கலாம், சிங்கங்களாக இருக்கலாம், சர்ப்பங்களாக இருக்கலாம், எவைகளும் நம்மை சேதப்படுத்தாது. ஊழியக்காரர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகள் வரும் பொழுது அவைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் தண்ணீர் பாய்ச்சி நம்ம இரவும் பகலும் சேதம் அடையாதபடிக்கு அவர் காக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்டதான நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.